ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷதா குடில். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1866 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நம்மளோட மீடியம் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்குது. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி உள்ளே வந்து ஹைரப் சீலிங் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் வீடு ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு 2 மெட்டல் கேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு செடி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு CNC ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இந்த எலிவேஷனுக்கு அதுக்கு ரொம்ப அழகாகவே சூட் ஆகுது. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 6.9க்கு 10.9 வந்து இருக்குது. நல்லாவே உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இங்கே பார்க்கிங்கோட வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x2 கிளாஸியில் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஸர்லாம் கொடுத்து ரொம்ப அழகாகவே வந்து லே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதோட லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டோட பேக் சைடில் ஒரு சின்ன செட்பேக் ஏரியா மாதிரியும் உங்களுக்கு வாஷ்ரூமும் துவைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து போட்டிருக்காங்க. மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து இருக்குது. அதுக்கு போட்டிருக்க டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. 2 வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல். அதுக்கு வந்து பிளாக் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டான கலரில் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல ரிச் லுக் கொடுக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே ஹால் வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற சைஸில் இருக்குது. ஹாலோட ஓவரால் லுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. ஹாலோட ஒரு வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ எல்லோ கொடுத்து அதில் வந்து டிவி யூனிட்டும் பக்கத்தில் பூஜா ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் வந்து ரொம்ப அழகாக நிறையா லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக வந்து போட்டிருக்காங்க. சுற்றி வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மாடிக்கும் அதுக்கப்புறம் கிச்சனுக்கும் போடுறதுக்கான என்ட்ரன்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பேனலிங் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்து அழகாக இந்த ஏரியாவை கொடுத்துருக்காங்க. பூஜா ஷெல்ஃப் நல்ல பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சாகவே வந்து டிவி யூனிட்டும் போட்டிருக்காங்க. அந்த எல்லோவுக்கு இந்த கலர் ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. பூஜா ஷெல்ஃபும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அதில் ஒரு லைட்டுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இது வந்து நம்ம இலையெல்லாம் போட்டு கும்பிட்றதுக்காகவும் உங்களுக்கு ஒரு ட்ரே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 2 ஸ்டோரேஜும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் நிறையா வைக்கிறதுக்கும் அடியில் உங்களுக்கு கூடுறதுக்குமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போய் கிச்சன்லாம் பார்த்துடலாம். கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் அழகாக பேனலிங் ஒர்க் பண்ணி மேலே வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து பக்கத்தில் பார்க்கும்போது நல்லாவே ரொட்டேட் ஆகுது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட சைடில் தான் வந்து கிச்சன் இருக்குது. அதுக்குமே உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸு உங்களுக்கு 8க்கு 16ங்கிற சைஸில் இருக்குது. கிச்சன் வந்து ஒரு L ஷேப் கவுண்டர் டாப்போடு கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டே இருக்குது. அது இல்லாமல் கீழேயும் கபோர்ட்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. SS மேட்டில் வந்து சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 வந்து ஃப்ளெக்சிபிள் பைப் வந்து கொடுத்துருக்காங்க 360 டிகிரி. அதே மாதிரி அவங்க ஒட்டியிருக்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரூஃப் வரைக்குமே வந்து ஒட்டியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து நல்லாவே வெளிச்சமாகவே இருக்குது உங்களுக்கு. கீழே அவங்க கொடுத்துருக்க கபோர்டுக்கான கலர் வந்து ரொம்பவே அழகாக ரொம்ப வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்குது. ஒரு வுட்டன் அண்ட் ஒயிட் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா கிளாஸியில். கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கு வந்து ரெடிமேட் வுட்டன் டோர் வந்து போட்டிருக்காங்க. அதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் கார்விங் பண்ணி ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட சைஸு 8க்கு 16ங்கிற சைஸில் இருக்குது. ஒரு வாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் அண்ட் ஆரஞ்ச் கலர் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து வாலை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த ஒயிட் கலர் லைன்ஸ் வர்றது நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ரூம்லுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு நம்ம ஹாலுக்கு போட்டிருக்க மாதிரியே ஹை கிளாஸில் 4x2 வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில்.
மோஸ்ட்லி இந்த வீட்டில் எல்லா கபோர்ட்ஸுமே பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்குது. இது இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச்டு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வெளியே ஒரு பாத்ரூமும் இருக்குது. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து அதே கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளாத் போடுறதுக்கான ராடு கொடுத்துட்டாங்க. சோப் வைக்கிறதுக்கான ஷெல்ஃபும் இருக்குது. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான் திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாடிக்கு போய் பார்த்துடலாம். இது வந்து மாடியோட என்ட்ரன்ஸில் போட்டுருக்க லைட் அந்த ரொட்டேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிரானைட்டில் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்க ஹேண்டில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஹை ரூஃப் வந்து தெரியுது. அந்த லைட்டை நம்ம மேலே போய் பார்க்கலாம். இதுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வெளியே பார்த்தோம்லே அதே கிரானைட் தான். உங்களுக்கு அது வந்து நல்லாவே உங்களுக்கு ஆன்டிஸ்கிட்டாகவும் இருக்குது. மேலே ஒரு சின்ன ஃபால் சீலிங் மாதிரி கொடுத்து அங்கேயும் உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த ஹை ரூஃப்காக. அந்த லைட்ஸ் வந்து நல்லா 4 கலர்ஸில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாகவே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கீழே போட்டிருக்க அதே ஃப்ளோரிங் தான் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாமே வந்து ஒரே டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு வால்லையும் உங்களுக்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி நிறைய ஷெல்ஃப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டெக்கரேட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸ் மாதிரி. அதே மேலேயே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான உங்களுக்கு அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்ன ஃபால் சீலிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஜிப்சமில். மேலே இருக்க ஹாலுக்கு மேலே 2 பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். மேலே இருக்க 2 பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான். கீழே இருக்கிறதும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுக்கும் கீழே இருக்க மாதிரியே ரெடிமேட் உட்டன் டோர் தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த ரூமில் ஒரு வால்க்கு வந்து உங்களுக்கு வந்து டேப்லாம் ஒட்டி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா டார்க் கலர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி. இன்னும் மித்த 3 வால்ஸ்க்கு உங்களுக்கு நார்மல் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லைட் கலராக. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்காகவும் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே ஒரு வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம் வந்து இருக்குது. இந்த வீட்டில் இருக்க 2 வாஷ்ரூமே மேலே இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு பெருசாகவே இருக்குது. இது வந்து 8க்கு 5ங்கிற சைஸில் நல்லா உங்களுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸோட கலருமே உங்களுக்கு நல்ல லைட் கலராக ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு துணி போடுறதுக்கான ராடு அதுக்கப்புறமா எல்லாமே வந்து போட்டாங்க. இப்போ இது வந்து இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் வந்து அதே மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுத்து நம்மளுக்கு ஷோகேஸ் யூனிட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. கீழே ஒரு வார்ட்ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லா வார்ட்ரோப்புமே க்ளோஸ் பண்ணி தான் பார்த்தோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி ரேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் இது ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து ராடு வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துட்டாங்க இந்த ரூமுக்கு. இது இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். இந்த ரூமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ங்கிற சைஸில் தான் இருக்குது. இந்த வாஷ்ரூமும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வாலுக்கு போட்டிருக்க அதே டைல்ஸோட டார்க் கலரை. இந்த வீட்டில் இருக்க எல்லா வாஷ்ரூமுக்குமே அவங்க எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து மாட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். எல்லாமே இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து பால்கனிக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோர் தான் வந்து போட்டிருக்காங்க. பால்கனி வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து க்ளோஸ்டு பால்கனி. இதுக்கு வந்து 2x2ல் வந்து இவங்க பால்கனி டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்டிஸ்கிட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு மேலே இன்னொரு டெரஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கேயும் நல்லா ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஈவினிங் டைம் நல்லா வந்து சில் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ நம்ம மேலே இருக்க டெரஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு போட்டிருக்க லேடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இரும்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏறுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நானே கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கீழே இருக்க ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே பெருசாக இருக்குது இந்த மாடியும். மேலே வந்து 2 சின்டெக்ஸ் இருக்குது, நல்ல தண்ணிக்கொன்று உப்பு தண்ணிக்கொன்று. இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது. இது நம்ம கடைசியில் பார்ப்போம். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு. இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறையாவே ஆகிட்டுருக்கு. பஸ் ஸ்டாப்புக்கும் இதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேருந்து கடையிலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம கீழே போய் அவுட்டர் டாய்லெட்டும் பார்த்துட்டு வந்துடலாம்.
நம்ம உள்ளே என்ட்ரு ஆனதும் வீட்டோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2x2ல நல்லாவே நடக்கிறதுக்கு நிறைய இடமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லும் அதுக்கப்புறம் வாட்டர் சம்பும் இருக்குது. வாட்டர் சம்ப் வந்து 5000 லிட்டர்ஸும் போர் வந்து 220 அடிக்கும் வந்து போட்டிருக்காங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டேப்புக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. மித்த 3மே வந்து வெஸ்டர்னில் இருக்கனால இது வந்து ரெடிமேட் டோர் வந்து போட்டிருக்காங்க பிவிசியில். வாஷ்ரூம் இந்தியன் ஸ்டைலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து லே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டை இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீட்டோட காண்டாக்ட் நம்பரும் மற்ற டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அக்ஷதா குடில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.